டே தற்கொலைகளா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி 2 வருஷமா விஜயோட அரசியல் தீவிரம் அடைஞ்சதுல இருந்து பல பேர் அரசியல் விஷயங்களை பேசுறதும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்றதும் சகஜமாயிருச்சு. இதுல நிறைய பேர் புரிதல் இல்லாம பேசுறாங்கன்றது உண்மைதான். அவங்க ஒரு கட்சி சார்பு எடுத்துட்டாங்கன்னு, ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் தற்கொலைன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். உண்மையா திமுகவுக்காக களப்பணி செஞ்சவனோ இல்ல ஒரு பெரிய அரசியலோ இல்ல இடதுசாரி அரசியல் பேசுற யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஐபிஎல் எப்படி லாக்டவுனுக்கு அப்புறம் சில பேர்கிட்ட ட்ரெண்ட் ஆச்சோ, அந்த மாதிரி அரசியல் விஜய் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமா ட்ரெண்ட் ஆயிருச்சு. மீம்ஸ்ல எல்லா இடத்துலயும் அரசியல் பத்தி எல்லாரும் பேசுறதுனால இவங்க ஒரு சைடு எடுத்துட்டா இவங்க தங்களை தாங்களே இன்டெலெக்சுவல் நினைச்சுக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். நான் இப்ப தாவேக்கா சார்பா சில விஷயங்கள் எல்லாம் போடுறதுனால அவங்க என்ன வந்து நீ ஒரு தற்குறி, நீ இப்பெல்லாம் பண்ற, உங்களால நாடு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன், சரி நான் தற்குறி, உங்களை ஒரு 3 கேள்வி கேட்கறேன்னு கேட்டேன். நீங்களும் இந்த கேள்விகளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்தியாவோட ஜனாதிபதி யாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிரணாப் முகர்ஜின்னு ஒரு பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அப்புறம் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. சரி, அதை விட 2வது கேள்வி, இந்த லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் எப்படி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. சரி, நீங்க திமுக காரங்க தானே, பொதுவுடைமை தத்துவம் சரி வேணாம், திராவிடம்னு என்னன்னு கேட்டேன். அதோட கூறுகள் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து ஆமா எனக்கு தெரியாது இப்ப என்ன அப்படின்னு கேட்டு என்னையே வந்து திருப்பி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட பேச நிறுத்திட்டாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க ஒருத்தனை தற்குறி இல்லிட்ரேட்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏபிசிடியே தெரியல, புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க முதல் போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களை தற்கொலைன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நான் கேட்ட கேள்விகளோட அறிவெல்லாம் நம்ம ஊர்ல இந்த டிவி பார்த்து டீ கடையில அரசியல் பேசினவங்களுக்கும் நம்ம ஆயர்களுக்குமே இதெல்லாம் பேசிக்க ஓரளவுக்கு தெரியும். இப்ப இருக்க தமிழக அரசாங்கத்தையோ இல்ல எந்த அரசாங்கத்தையோ கேள்வி கேட்கறதுக்கு அரசியல் அறிவு அதெல்லாம் தேவைன்னு நான் சொல்லல. யார் வேணா கேள்விகளை கேட்கலாம். அந்த பதில் சொல்ற இடத்துலதான் அரசாங்கங்கள் இருக்கு, எந்த அரசாங்கமா இருந்தாலும். ஆனா மத்தவனை தற்கொலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல் படிச்சுட்டு வந்து பேசுறா.